இறந்து போனாலும் விவேகானந்தர் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவருடைய சரீரம் கெட்டு போல. 1 மாத காலத்திற்கு அவருடைய சரீரத்தில் குத்துனா ரத்தம் வந்தது. இப்பவும் சொல்கிறேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரனுடைய சரீரம் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஜீவசமாதி அடைஞ்சவர் அப்படின்றது அர்த்தம். அவருடைய சரீரத்தில் இன்னைக்கு நகை வளர்ந்துருக்கு. அது ஒரிஜினல் சரீரம். ராமானுஜரனுடைய அந்த அமர்ந்த கோலம் அப்படிங்கிறது உயிரோட ஒரு மனிதனை பதப்படுத்திய ஒரு நிலை. அதெல்லாம் உச்ச நிலை, ஆன்மீகத்தின் உச்ச நிலை. அந்த நிலையெல்லாம் இன்னைக்கு யாராலையும் முடியாது. அப்படி ஒருத்தர் இந்த காலத்தில் நிகழ்த்தி காமிச்சிட்டு போன ஒரு இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சாதாரணமாக நீங்கள் 1 வார்த்தை 2 வார்த்தை நான் சொல்லக்கூடியதுலாம் அடக்கிட முடியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு மண் துகள் அளவுனாக்க இன்னும் எத்தனையோ இருக்கிறது. அப்படியாகப்பட்ட இடம் அந்த இடம். சித்தர்களுக்குன்னே உரித்தான. அதே இமயமலைக்கே போத்தேவல்லன்றனே, அண்ணாமலையான சுற்றி வந்தால் போதும்.